அந்த அடிப்படையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வெள்ளை ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காக அரும்பாடுபட்டு கடைசியில் வெள்ளையர்கள் அவர்களை பிடித்த போது கூட வெள்ளையர்கள் மாவீரர் அழகு முத்துக்கோன் அவரிடத்தில் கேட்டது, மன்னிப்பு கேள், நாங்கள் உங்களை எல்லாம் விடுதலை செய்கிறோம் என்று சொன்னபோது, என் வாழ்நாளிலே மன்னிப்பு என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் கிடையாது, என் தலையை போனாலும் சரி, பீரங்கி கொண்டு என் உடலை பிளந்தாலும் சரி, தலையை பிளந்தாலும் சரி, மன்னிப்பு என்ற வார்த்தைக்கே அந்த அகராதியில் இல்லை என்று சொல்லி அந்த அடிப்படையில் மன்னிப்பு கேட்காத காரணத்தினால் வெள்ளையர்கள் மாவீரர் அழகு முத்துக்கோன் அவர்களையும் அவரை சார்ந்தவர்களையும், அதாவது படை வீரர்களையும் பீரங்கி கொண்டு தாக்குதல் நடத்தி அதன் மூலம் ஒரு மாவீரருக்கு இந்திய ஏகாதிபத்தியவாதிகளான வெள்ளையனை கேட்பதற்காக அவருடைய உடல் பிளந்தாலும் கூட அவருடைய அந்த சிந்திய ரத்தம் இந்திய சுதந்திரத்துக்கு முதல் குரலாக இந்திய மண்ணிலே ஒலித்தது என்பதுதான் ஒரு மாபெரும் வரலாறு. அத்தகைய வரலாறு படைத்த மாவீரர் அழகு முத்துக்கோன் அவர்களுக்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அவருக்கு புகழ் மாலை சூட்டப்பட்டது. விஜய் பொறுத்தவரையில நேற்றைக்கு கரூர்ல பேசியிருக்காரு. பொதுவாகவே வழக்கமான ஸ்கிரிப்ட் தான், ஒரு புது மாதிரியான ஸ்கிரிப்ட் கிடையாது. ஒரு சிஎம்னா ஒரு டிப்ளமேட்டிக் இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு டிப்ளமேட்டிக் அந்த தன்மை இல்லாமல் ஒரு சினிமாவில் ஒரு ஷார்ட் எப்படி ரெடியாக எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் வசனத்தை ஒப்பிச்சிட்டாரு. சரி, நான் கேட்குறேன், இடைத்தேர்தலை மனதில் கொண்டு உங்களுடைய பயணம் அமைந்தது. தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் என்ன சொன்னீங்க நீங்கள்? தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருவோம்னு சொன்னீங்களா இல்லையா? வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை இன்னும் தரல. அரசு பணியிடங்கள் 3.5 லட்சம் இன்னைக்கு காலியாக இருக்கு. அந்த 3.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்புவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து அங்கே பேசியிருக்கலாம்? நீங்கள் அதை பேசல. விவசாயிகள் பிரச்சனை பேசுனீங்களா? இல்லை, இன்னும் ஜூன் மாதத்தில் குறுவை சாகுபடிக்கு, குறுவைக்கு அடுத்தது சம்பா, சம்பாவுக்கு அடுத்தது தாளடி, முதல்ல குறுவை சாகுபடிக்கு இப்போ 9.90 டிஎம்சி தண்ணீர் வேணும். அதே போல் ஜூலையில் 30 டிஎம்சி தண்ணீர் வேணும். அதை திறந்து விடுவதற்கு என்ன நடவடிக்கை ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்த அந்த டெல்டா ரீஜனுக்கு நீங்கள் போயிருக்கீங்க. கரூரம் காவிரி பயிர் இடம், அதை பற்றி எதாவது பேசுனீங்களா? அதை பற்றி எதுவும் பேசலை. சரி, டிஎன்பிசிக்காக பார்த்தீங்கன்னா வேகன்சி அவ்வளோ இருக்கும்போது இளைஞருடைய எதிர்காலம் வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக்க நிலையில் ஒரு 32 பேருக்கு பணி அப்படின்றது பொதுவாகவே விஜய் பொறுத்தவரை இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு ஒப்பிடும்போது 1958 சம்பாதித்த பணத்தை எல்லாம் வாரி 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 ஏழை மக்களுக்கு கொடுத்தாரு. அதனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் பேரை உச்சரிக்காத தலைவர்களே கிடையாது. ஆனால் இவர் 1983 வந்தார். எது நடிப்புக்கோ நடிப்புக்கு வந்தார். எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம்? 1983 நீங்கள் வாரி கொடுத்தீங்களே. அரசியல் பிறகு தான் விளம்பரத்துக்காக நீங்கள் செஞ்சீங்க. சரி, நான் கேட்குறேன், இப்போ கோடி 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 கோடியே சம்பாதிச்சிருக்கீங்க. தலைவர் பொறுத்தவரை உழைச்சி சம்பாதிச்சாரு. ஆனால் எனக்கு எதுவும் தேவையில்லை, மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தாரு. நான் கேட்குறேன், ஒரு கோடி ரூபா அந்த 32 குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாமே. 32 குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தாலே அதை வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா மாதம் பேங்க்கில் போட்டு வளர்த்தினா கூட ஏகப்பட்ட அளவுக்கு அவங்களுக்கு அவங்க பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வர முடியும். அரசு வேலையை கொடுத்து படித்து கொண்டிருக்கின்ற டிஎன்பிசி படித்து கொண்டிருக்கிற இந்த வாய்ப்பை ஏன் நீங்கள் பறிக்கணும்? அதான் இப்போ இளைஞருடைய அந்த கேள்வி. அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, குறுக்கிடாத கடைத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் கொடுத்த மாதிரி, கடைத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் கொடுத்த கதையாக தான் அவருடைய கதை இருக்குது. ரெண்டாவது என்ன சொன்னார்? தூய சக்தி, இந்த சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு. நான் கேட்குறேன், விஜய் பொறுத்தவரை ஊழல் ஒழிக்கப்படணும். அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது.
ஏன்னா சமுதாயத்தில் வந்து கரையான் போல அதாவது வந்து அரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஊழல் வந்து முற்றிலுமாக ஒழிக்கிறதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. யாரை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் யாரை வச்சுன்னு பேசுகிறீங்க? அதை யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள். அப்போ சொல்கிறது ஒன்று, ஊருக்கு தான் உபதேசம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கோழி திருடனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தண்டோரா பண்ணானா ஒருத்தன். அந்த மாதிரி தான் இருக்குது அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம். அதில் மக்கள் எள்ளி நகையிடக்கூடிய மிகவும் வந்து அருவருக்கத்தக்க ஒரு சிஎம் என்றதை மறந்து இன்றைக்கி அவருடைய பேச்சு என்பது ஒரு இளைஞர்கள் மத்தியிலையோ பொதுமக்கள் மத்தியிலையோ ஒரு அருவருக்கத்தக்க வகையில் தான் இருந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்ற வகையில் தன் உயிரே போனாலும் சரி, வாழ்நாளிலே அவரும் சரி, அவருடைய படை வீரர்களும் சரி, வெள்ளையனுடைய ஆதிக்கத்தை முழுமையாக எதிர்த்தவர்கள். அந்த அடிப்படையிலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வெள்ளைய ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காக அரும்பாடுபட்டு கடைசியிலே வெள்ளையர்கள் அவர்களை பிடித்த போது கூட வெள்ளையர்கள் வந்து மாவீரர் அழகு முத்துக்கோன் அவரிடத்தில் கேட்டது, மன்னிப்பு கேள், நாங்கள் உங்களை எல்லாம் விடுதலை செய்கிறோம் என்று சொன்னபோது, என் வாழ்நாளிலே மன்னிப்பு என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் கிடையாது. என் தலையை போனாலும் சரி, பீரங்கி கொண்டு என் உடலை பிளந்தாலும் சரி, தலையை பிளந்தாலும் சரி, மன்னிப்பு என்ற வார்த்தைக்கே அந்த அகராதியில் இல்லை என்று சொல்லி அந்த அடிப்படையில் மன்னிப்பு கேட்காத காரணத்தினால் வெள்ளையர்கள் மாவீரர் அழகு முத்துக்கோன் அவர்களையும் அவரை சார்ந்தவர்களையும், அதாவது படை வீரர்களையும் பீரங்கி கொண்டு தாக்குதல் நடத்தி அதன் மூலம் ஒரு மாவீரருக்கு இந்திய ஏகாதிபத்தியவாதிகளான வெள்ளையனை கேசற்காக அவருடைய உடல் பிளந்தாலும் கூட அவருடைய அந்த சிந்திய ரத்தம் இந்திய சுதந்திரத்துக்கு முதல் குரலாக இந்திய மண்ணிலே ஒலித்து என்பதுதான் ஒரு மாபெரும் வரலாறு. அத்தகைய வரலாறு படைத்த மாவீரர் அழகு முத்துக்கோன் அவர்களுக்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அவருக்கு புகழ் மாலை சூட்டப்பட்டது. விஜய் பொறுத்தவரையில நேற்றைக்கு கரூர்ல வந்து பேசியிருக்காரு. பொதுவாகவே வழக்கமான ஸ்கிரிப்ட் தான், ஒரு புது மாதிரியான ஸ்கிரிப்ட் கிடையாது. ஒரு சிஎம்னா ஒரு டிப்ளமேட்டிக் இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு டிப்ளமேட்டிக் அந்த தன்மை இல்லாமல் ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஷார்ட் வந்து எப்படி ரெடியாக எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் வசனத்தை ஒப்பிச்சுட்டாரு. சரி, நான் கேட்குறேன்,